ஸோ மோஸ்ட் பீப்புள் ஆர் யூஸிங் ஏஐ இன் த ராங் வே. ஸோ அதனால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நினைக்கலாம் லைக் ChatGPTயில் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் போட்டால் மட்டும் போதும், நமக்கு ஏற்ற பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து அது கொடுத்துரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரைக்குமே ஜென்ரல் சர்ஃபேஸ் லெவல் நாலேஜ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இது எல்லாமே வந்து ஜெனரிக் ரெஸ்பான்சஸ். உங்கள் ப்ராம்ப்ட் மட்டும் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா யூ வில் கெட் 99% அக்யூரேட் மைண்ட் ப்ளோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஐ எம் கோயிங் டு ஷேர் த 5 ஸ்டெப் ப்ராம்ப்டிங் டெக்னிக். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணுறப்போ யூ வில் பிகம் த டாப் 1% ஏஐ யூசர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் இதை எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், யூ கேன் அப்ளை இட் ஃபார் எனி ஏஐ டூல்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு அக்யூரேட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ திங்க் லைக் ஏஐ வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அதை எப்படி ட்ரைவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த ஏஐ ப்ராம்ப்ட் எழுதினாலும் நமக்கு 5 எலமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரோல், செகண்ட் ஒன் கான்டெக்ஸ்ட், அண்ட் தேர்ட் ஒன் டாஸ்க், ஃபோர்த் ஒன் ஸ்டைல், அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஃபார்மேட். ஸோ இந்த 5மே வந்து உங்கள் ப்ராம்ப்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்ற ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரோல். ஸோ இதை இமேஜின் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, யூ ஆர் ஃபீலிங் அன்வெல். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணாமல் ரேண்டமாக ஏதோ ஒரு பீப்புள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு. ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போகாமல் விட்டுடுறீங்க. ஸோ அந்த பர்சன் வந்து ஆக்சுவலி டாக்டரே கிடையாது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து அக்யூரேட்டாக இருக்குமான்னு தெரியாது. அண்ட் தேர்ட் திங், நமக்கு அது ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஈவன் அது நமக்கு சேஃபான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் அவங்களுக்கு இன்டெப்த்தாக என்ன ப்ராப்ளம் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ மெடிக்கேஷனோ கொடுப்பாங்க. ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு ஏஐ. ஸோ ஏஐ கிட்ட நீங்கள் ஒரு ரோலே அசைன் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலிஸ்ட் கிட்ட கேட்குற மாதிரி தான் அட்வைஸ் அது கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும்னா வி ஹவ் டு டாக் டு தட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நீங்கள் ப்ராப்பரான ரோல் அசைன் பண்ணலன்னா, ஸோ அது வந்து ரிக்வெஸ்ட் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் வந்து ப்ராடாக ஜென்ரல் வேல கேட்குறீங்க அப்படின்னு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப வேர்ஸ்டான அட்வைஸ் கிடைக்கும், ஒரு வேர்ஸ்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ரிலேட்டட் டு வாட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார். அண்ட் அதே மாதிரியே உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நிறைய டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, பட் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்காது. அண்ட் தேர்ட் வந்து இர்ரெலவெண்ட்டாக வந்து அது சஜஸ்ட் பண்ணும், பிகாஸ் நீங்கள் ப்ராப்பராக அக்யூரேட்டாக கேட்கல இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் பை அசைனிங் எ ரோல். ஓகே, இப்போ வந்து ரோலை வந்து எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் பரவாயில்ல, ரிலேட்டட் டு ஃபிட்னஸ், ரிலேட்டட் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரிலேட்டட் டு மேக்கிங் மணி ஆன்லைன், ரிலேட்டட் டு சைட் ஹஸ்ல் அண்ட் பிஸ்னஸ், வாட் எவர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, நீங்கள் ஃபிட்னஸ் பற்றி கேட்குறீங்க அப்படின்னா ஸோ ஆக்ட் அஸ் ஏ ஃபிட்னஸ் கோச் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ரோல் அசைன் பண்ணுறீங்க. ஆக்ட் அஸ் ஏ ஃபிட்னஸ் கோச்னா ஓகே, நமக்கு வந்து ஒரு ரோல் அசைன் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ஜென்ரலிஸ்ட் கிடையாது. ஸோ நவ் ஐ ஹவ் ஸ்பெசிஃபிக் ரோல் விச் இஸ் ஃபிட்னஸ் கோச்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதே வந்து நீங்கள் சோஷியல் மீடியா பற்றி ஏதோ ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா ஆக்ட் ஆஸ் ஏ சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் ஆர் போஸ் ஆஸ் ஏ சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட். அண்ட் அதே மாதிரி ஒரு கெரியர் அட்வைஸ் கேட்குறீங்கன்னா இமேஜின் யுவர் கெரியர் கோச். ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ரோல் அசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ட், போஸ், இமேஜின், ஸோ இந்த மாதிரி எந்த வேர்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை திஸ் நவ். ஓகே, நான் இந்த ப்ராம்ப்ட் வந்து ட்ரை பண்ணுறேன். இமேஜின் யுவர் ஏ கெரியர் கோச், ப்ரொவைட் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் ஃபார் ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஐடி டு மார்க்கெட்டிங் இன் 6 months. Month 1, ஐடென்டிஃபை யுவர் இன்ட்ரெஸ்ட், செட் கிளியர் கோல்ஸ், leverage your IT skills, learn core marketing concepts. So month 2 and month 3, gain practical experience. Month 5, get certified and apply for entry level roles. Very impressive. ஸோ இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டான ப்ராம்ப்ட், அந்த 5 எலமெண்ட்டும் லைக் பிளெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் அக்யூரேட் ரிசல்ட் கிடச்சிது. ஸோ இதே வந்து நீங்கள் லைக் ஹவு டு ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஐடி டு மார்க்கெட்டிங் இப்படி மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான பிளானோட உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி ரோல் அசைன் பண்ணுற போது ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் டீப்பராக கிடைக்கும் ரிலேட்டட் டு தட் ஃபீல்ட். அண்ட் செகண்ட் திங், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் பிகாஸ் ஆஃப் irrelevant information. தேர்ட் திங், பர்சனலைசேஷன். உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது பர்சனலைஸ்டாக
ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்களுக்குன்னு கொடுக்கும். அதோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களோட கோலோட அலைன் ஆகிருக்கும். நம்பர் 2 கண்டெக்ஸ்ட். அந்த ப்ராம்ப்டோட பர்பஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும். இமேஜின் நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சொல்ல, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, நீங்கள் ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறீங்க. ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக என்னன்னே சொல்லலை. வெதர் இட் இஸ் எ ஸ்கூல் ஒரு ஆஃபீஸா இல்லை வீடா எதுவுமே சொல்லலை. ஸோ எந்த ஸ்டைல்னு சொல்லலை. ஸோ அதனால தான் நம்ம பர்பஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். எந்த மாதிரி பில்டிங் அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லையா? ஸோ அதுதான் கண்டெக்ஸ்ட். அப்போ தான் சொல்லணும் வித் ஸ்பெசிஃபிக் நீடோட அந்த ஸ்டைலோட இது எல்லாமே சேர்ந்து சொல்லணும். அதே மாதிரி வந்து ரைட் ஆர்டிக்கல் அபவுட் இன்வெஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பட் இன்வெஸ்டிங்னா வந்து எந்த மாதிரி இன்வெஸ்டிங், எந்த மாதிரி பீப்புளுக்கு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இங்கே ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் ஆடியன்ஸ், எந்த மாதிரி ஆடியன்ஸ், அவங்க வந்து பிகினரா, ப்ரொஃபஷ்னலா, இல்லை கேஷுவல் ஆடியன்ஸா அப்படின்னு. நம்பர் 2 த அப்ஜெக்டிவ், கோல் ஆஃப் த கண்டென்ட் என்ன. நம்ம எஜுகேட் பண்ணுறோமா, இன்ஃபார்ம் பண்ணுறோமா, இல்லை என்டர்டெயின் பண்ணுறோமா, இல்லை இன்ஸ்பயர் பண்ணுறோமா, ஸோ இது வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன் டு த எக்ஸாம்பிள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரைட் ஆர்டிக்கல் அபவுட் இன்வெஸ்டிங். லெட்ஸ் ட்ரை தட் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து இன்வெஸ்டிங் வந்து எந்த மாதிரின்னு சொல்லலைன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிகினர் கைடாக எடுத்துக்குது பார்த்தீங்களா. அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டிங்கோட இது ரொம்ப பேசிக்கான விஷயம். why you should invest, type of investment, how to start investing as a beginner. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப பேசிக்காக வந்து கொடுக்குது. நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இஸ் ஹேவிங் ரோல் அண்ட் கண்டெக்ஸ்ட். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரோல் அசைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆடியன்ஸ் சொல்லிட்டேன், இட்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ யூ கேன் see the difference. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ், ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். சேஃப் அண்ட் ஸ்டெடி ஸ்ட்ராட்டஜி, லாங் டர்ம் இன்வெஸ்டிங் அண்ட் க்ரோத் சீக்கர் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாக்ஸ் அண்ட் எக்யூட்டி இன்வெஸ்டிங் அண்ட் எக்ஸாம்பிள் கூட பையிங் ஷேர்ஸ் ஆஃப் TCS, சப்போஸ் யூ ப்ராட் 10,000 ஆஃப் ஒர்த். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது இல்லையா, அதே மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ எவ்வளோ ப்ராப்பராக, எவ்வளோ எக்ஸாம்பிளோட, எவ்வளோ அக்யூரேட்டாக, யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த டோனில் இருக்கணும், எல்லாமே இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் வந்து நமக்கு தேவை, விச் இஸ் த அக்யூரேட் அண்ட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். அண்ட் வில் மூவ் டு நம்பர் 3 டாஸ்க். சரி, நீங்கள் ஒரு புக் ஸ்டோருக்குள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி வேணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. பர்சனல் ஃபினான்ஸ்னால் அதில் வந்து பட்ஜெட்டிங் டு இன்வெஸ்டிங் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் எல்லாமே வந்து ஒரு என்டையர் செக்ஷனே வந்து அவர் காட்டுறாரு. அங்கே வந்து ஒரு thousands ஆஃப் புக்ஸ் இருக்குது. எப்படி பிக் பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் எக்ஸாக்ட் நீட் வந்து சொல்லலை. இது வந்து பட்ஜெட்டிங்க்கா, இது வந்து இன்வெஸ்டிங்க்கா, இல்லை ரிட்டைர்மெண்ட் பிளானிங்க்கான்னு ப்ராப்பராக வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அது இப்படி இல்லைனா அகெயின் வி வில் கெட் த ஜெனரிக் ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி டாஸ்க் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் வந்து இன்டெப்த்தாக தெரியணும் அண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸோட அண்ட் வித் ஆக்ஷனபிள் இன்சைட்ஸோடு வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாஸ்கில் வந்து என்னென்ன நம்ம ஆட் பண்ணோன்னா, எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறோம், வெதர் இட் இஸ் பட்ஜெட்டிங் ஆர் இன்வெஸ்டிங் ஆர் ரிட்டைர்மெண்ட் பிளானிங். அண்ட் செகண்ட் திங் ஆப்வியஸாக சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் இருக்கணும் ப்ராம்ப்டில். இது கூட இது கம்பேரிசன் பண்ணி சொல்லு, வந்து ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ஜெக்டிவ் வந்து கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி தேர்ட் திங் ரிக்வெஸ்டிங் த ரியல் டைம் டேட்டா. நமக்கு அக்யூரேட்டாக ரியல் டைம் டேட்டா வேணும், ரியல் டைம் இன்சைட்ஸ் வேணும். அதே மாதிரி வந்து ரிக்வெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ், அப்படி இல்லைனா வந்து அக்யூரேட் டேட்டா வேணும். எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இதில் இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் டேட்டா ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வேணும் அப்படின்னும் கேட்கலாம். அண்ட் அப்படியே சொன்னேன் இல்லையா, டைம் ஃப்ரேம், இந்த இயர்லேருந்து இந்த இயர் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன், இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வச்சு, டெட்லைன் வச்சு, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இதில் செட் பண்ணலாம். ஸோ டைம் ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் ஜம்ப் இன் டு திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரைட் அபவுட் பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். வேகாக வித்தவுட் எனி கண்டெஸ்ட் ரோல், சும்மா இந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், ரைட் அபவுட் பர்சனல் ஃபினான்ஸ். ஸோ we already know it will give generic response. Mastering your money as a secure future, understanding income and expense, budgeting 50-30-20 rule, same thing. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். Now we'll try our prompt. ஓகே, இப்போ நான் எந்த மாதிரி கேட்க போனால், list the top 5 hidden costs people overlook
when saving money and explain why investing can be a better alternative. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிது இல்லையா? அண்ட் ஆல்சோ if you see ஏன் வந்து இது பெட்டர் ஆல்டர்னேட்டிவ், ஹை ரிட்டர்ன்ஸ், பீட்ஸ் இன்ஃப்ளேஷன், காம்பவுண்டிங் க்ரோத், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாஸ்க்கை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். லெட்ஸ் சே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து நான் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் திங் எந்த ஆடியன்ஸ், நான் அப்ஜெக்டிவ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே கம்பேரிசனும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ பிகினர் வித் லோ ரிஸ்க் டாலரன்ஸ், இட்ஸ் க்ரூஷியல் டு சூஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தட் பேலன்ஸஸ் சேஃப்டி, ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி. ரியல் டைமாக இருக்க டேட்டா இருக்கு இல்லையா, லைக் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், அதே மாதிரி லைக் ஆல் த இன்ஃபர்மேஷன் இட் இஸ் கிவன். லுக்ஸ் குட் இல்லையா, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன கேட்டோமோ அதை அப்படியே கொடுத்துருச்சு இல்லையா. அண்ட் நம்பர் 4 வந்து ஸ்டைல். எந்த மாதிரி நம்ம டோன் செட் பண்ணோம், இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லைக் வெதர் இட் இஸ் எஜுகேஷ்னல், ஃப்ரெண்ட்லி ஆர் வாட் எவர், எந்த மாதிரி ஸ்டைல், வெதர் வந்து உங்கள் கண்டென்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங் ட்ரிவனாக இருக்கணுமா, அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணுமா, இல்லை இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுமா அப்படின்னு. அண்ட் டோன் வந்து எப்படி இருக்கணும், கேஷுவலாக இருக்கணுமா, ஃபார்மலாக இருக்கணுமா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா, மோட்டிவேஷ்னலாக இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டோனையும் ஸ்டைலையும் வந்து செட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சால் அந்த ஃப்ரேம் ஒர்க்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ கிராஃப்ட் மோட்டிவேஷ்னல் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் கொடுத்துட்டேன். ஸோ 2 சொல்லியிருக்கேன், மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங் மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து டோன் கொடுத்துருக்கேன், இட் ஷுட் இன்ஸ்பயர் அப்படின்னு. ஸோ பிஸி ப்ரொஃபஷனல் டு மெயின்டைன் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோட்டிவேஷ்னலாகவும் ஸ்டோரி டெல்லிங்காகவும் சொல்லியிருந்தோம் இல்லையா. லைக் இட் இஸ் ஸ்டார்டிங் வித் த ஸ்டோரி டெல்லிங், லைக் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இல்லையா. லைக் அதோட அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அது எல்லாமே வருது. தென் த டேர்னிங் பாயிண்ட், இந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து 2மே கலந்துருக்கு, மோட்டிவேஷ்னல் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ இதே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட் மோட்டிவேஷன். ஸோ எப்படி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனார் அப்படின்னு. அது ஃபைனலாக நம்ம இன்ஸ்பயர் கொடுத்தோம் இல்லையா, விச் இஸ் அ டோன். ஸோ யுவர் வேக்கப் கால்னு இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுது பேஸ்ட் ஆன் அர்ஜுன். அஸ் ஐ செட், நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, யுவர் ரைட்டிங் கேப்ஷன்ஸ் அண்ட் ஆடுக்கு வந்து காப்பி ரைட்டிங் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி டோன், ஸ்டைல் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஹையர் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஃபைனல் எலமெண்ட், 5th எலமெண்ட் விச் இஸ் ஃபார்மேட். நமக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு வந்து நம்ம அதையும் கொடுக்கலாம். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வருது விச் இஸ் அ லாங் 2 பேஜ் பேராகிராஃப் மாதிரி வருது. நம்ம அதை படிப்போமா? கண்டிப்பாக படிக்க மாட்டோம். ப்ளாகோ, நீங்கள் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் பற்றி எழுதுறீங்க, லைக் ChatGPT கேட்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 100 to 500 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அன்ஸ்ட்ரக்சர்டாக டென்ஸாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுக்கும். அது வந்து நமக்கு படித்தாலும் புரியாது. லைக் அதே நீங்கள் வேறு எங்கே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கும் அது ரீடபிளாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வெல் ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சொல்லிச்சே நீங்கள் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி கேட்குறீங்க அப்படின்னா, பட் எனக்கு வந்து அது குயிக்காக ரீட் பண்ணிடணும், எனக்கு டக்குன்னு அது குயிக்காக ரீட் பண்ணிடணும், எனக்கு பெரிய பேராகிராஃப்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம்மரைஸ் அப்படின்னு அந்த கீவேர்டை யூஸ் பண்ணலாம். சம்மரைஸ் பர்சனல் ஃபினான்ஸ் டிப்ஸ் இன் புல்லட் பாயிண்ட்ஸ், அதுதான் மெயின் திங். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அன்ஸ்ட்ரக்சர்டாக இல்லாமல் லைக் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக, பார்த்தோன்னே ரீடபுளாக இருக்குது, நல்லா பார்த்தோன்னே புரியுது. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட் வேணும்னா யூ ஹேவ் டு ஆஸ்க் லைக் எனக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு. ஓகே, லெட்ஸ் சே நீங்கள் இதே வந்து உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு டேபிள் ஃபார்மேட் தேவையில்லை, பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. யூ கேன் ப்ரொவைட் லைக் பிரேக் டவுன் த ப்ராசஸ் அண்ட் எனக்கு இது மட்டும் சம்மரைஸ் பண்ணி கொடு, இது மட்டும் புல்லட் பாயிண்ட்ஸில் கொடு, மீதி எல்லாமே வந்து லைக் டேபிள் ஃபார்மேட்டில் கொடு அப்படின்னு நீங்கள் பெரிய ப்ராம்ப்டாகவும் நீங்கள் எழுத முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணுறப்போ யூ வில் ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் ஜென்ரேட்டட் கண்டென்ட். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிசைஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் அப்படியே கேட்டு வாங்கிக்க முடியும். நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த 5 எலமெண்ட்டும் நம்ம எழுதுகிற ப்ராம்ப்டில் இருக்காது, ரொம்ப ஜெனரிக்கான ப்ராம்ப்ட் எழுதுவோம். ஸோ வி வில் கெட் த ஜெனரிக் ரிசல்ட்ஸ். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதுகிறப்போ இந்த 5 எலமெண்ட் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், யூ வில் நோட்டீஸ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் hit the like and subscribe. I'll see you in the next video.